ஒரு நிமிஷம் ஸ்க்ரோல் பண்ணிடாதீங்க. டே 27ல பேலன்சிங் மை ஃபிட்னஸ் அண்ட் மை ப்ரொஃபஷனல் ஒர்க் தான் பார்க்க போறீங்க. இன்னும் யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்களோ மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டா பையனையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. விடிய காலையில் கோழி கூவலை, அதனால நான் ஜிம்முக்கு போகலை. ஸோ அதனால ப்ரொஃபஷனல் ஒர்க்கை கண்டினியூ பண்ண போயிட்டேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நன்கு அரைத்த வாட்டர்மெலன் ஜூஸ். கடையில் ஏதாவது வேலை பார்க்கலாமான்னு யோசித்தேன். ஆனால் ரொம்ப போர் அடிச்சது, அதனால எந்த வேலையும் பார்க்கல அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்போ தான் கஸ்டமர் வந்தாங்க. நம்ம வெட்டியாக இருக்கலாம்னு நினைக்கும் போது தான் கரெக்டாக அந்த கடவுள் நம்ம வைப்பார் ஆப்பு. அந்த மாதிரி தான் கஸ்டமர் வந்தாங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சிஸ்டம் வேலை பார்க்கலான்னு போகும்போது கரெக்டாக எங்கள் அப்பா வந்துட்டாரு. மகனே, நீ வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு சாயந்தரமா வா அப்படின்னாரு. நம்மளும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே சாயந்தரமா கடை பக்கம் வந்துட்டு மிச்சம் இருக்க வேலையை சிஸ்டம் ஒர்க் முடிச்சிட்டேன். இந்த லொகேஷன் நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க பழைய வீடியோவில். அதாவது ஹோம் டெலிவரி தான். அதையும் கொடுத்துட்டு நானும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு கடைக்கு வந்துட்டு ஊசப்பான்னு உட்காந்துட்டேன். இதுக்கு மேலே நம்ம பாடி தாங்காதுப்பா, நம்ம இங்கிறது கிளம்பி தான் ஆகணும் அப்படின்ட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது உள் மனசை தட்டுனா, டே கடையை சேர்த்துட்டு வீட்டுக்கு பக்கம் போடா அப்படின்னா. சரி, அதனால அவன் பேச்சை கேட்டுட்டு கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நைட் டின்னரை முடிச்சுக்கிட்டேன். அடுத்த vlogல் சந்திப்போம். ஃபோக்கஸ்டாக இருப்போம் நண்பர்களே. பாய் பாய்.